தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த தயாரிப்பாளர் கே வெங்கட் நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா கண்டனம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக மாணவர் அணி சார்பில் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று உரையாற்றியவர் கே வெங்கட் நாராயணா மேகதாது அணை விவகாரத்தில் யார் பக்கம் பேசுவார் என்று கேள்வி எழுப்பினார். கர்நாடகத்தை சார்ந்த ஒருவர் தமிழ்நாடு சிறப்பு பிரதிநிதி என்றால் அவர் கர்நாடகத்துக்கு ஆதரவாக பேசுவாரா, தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பேசுவாரா என்ற கேள்வி எழுகிறது. விளக்கம் தேவை என்றெல்லாம் கேட்டிருந்தோம், பதில் இல்லை. ஏதோ தமிழ்நாட்டிலே ஆள் இல்லாத மாதிரி வெளிமாநிலத்திலிருந்து இவருக்கு பிடித்த, இவருக்கு ஒப்பனையாளராக இருந்தவர் எம்ஜிஆர் அந்த நடிப்பு அந்த கல்லூரிக்கு முதல்வராக, இவருக்கு படம் எடுத்தவர் சிறப்பு பிரதிநிதியாக போகிற போது நாடு எங்கே போகுது என்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மாநிலத்தினுடைய உரிமைகளை, மக்களுடைய அதிகாரங்களை, அதாவது நம்முடைய நியாயமான உரிமைகளை காப்பாற்றக்கூடியவராக அந்த இடத்தில் நியமிக்காது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கு இன்னும் முதலமைச்சர் தரப்பிலிருந்து பதிலும் இல்லை, அவரை திரும்பி பெறுவதாக அறிவிப்பும் வரவில்லை. எனவே இது முழுமையாக ஏற்புடையதாக. தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த தயாரிப்பாளர் கே வெங்கட் நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா கண்டனம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக மாணவர் அணி சார்பில் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று உரையாற்றியவர் கே வெங்கட் நாராயணா மேகதாது அணை விவகாரத்தில் யார் பக்கம் பேசுவார் என்று கேள்வி எழுப்பினார். கர்நாடகத்தை சார்ந்த ஒருவர் தமிழ்நாடு சிறப்பு பிரதிநிதி என்றால் அவர் கர்நாடகத்துக்கு ஆதரவாக பேசுவாரா, தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பேசுவாரா என்ற கேள்வி எழுகிறது. விளக்கம் தேவை என்றெல்லாம் கேட்டிருந்தோம், பதில் இல்லை. ஏதோ தமிழ்நாட்டிலே ஆள் இல்லாத மாதிரி வெளிமாநிலத்திலிருந்து இவருக்கு பிடித்த, இவருக்கு ஒப்பனையாளராக இருந்தவர் எம்ஜிஆர் அந்த நடிப்பு அந்த கல்லூரிக்கு முதல்வராக, இவருக்கு படம் எடுத்தவர் சிறப்பு பிரதிநிதியாக போகிற போது நாடு எங்கே போகுது என்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மாநிலத்தினுடைய உரிமைகளை, மக்களுடைய அதிகாரங்களை, அதாவது நம்முடைய நியாயமான உரிமைகளை காப்பாற்றக்கூடியவராக அந்த இடத்தில் நியமிக்காது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கு இன்னும் முதலமைச்சர் தரப்பிலிருந்து பதிலும் இல்லை, அவரை திரும்பி பெறுவதாக அறிவிப்பும் வரவில்லை. எனவே இது முழுமையாக ஏற்புடையதாக.